பட் இந்த பிலீஃப் சிஸ்டத்தில் அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி ஒரு தற்கொலை முயற்சிகளுக்கு கொண்டு போவாங்க. நல்லா நினச்சிக்கணும், நாம் ஒரு விஷயத்தில் அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாம் ஏதாவது ஒரு சூசைட் முயற்சியோ அல்லது சூசைட் அட்டெம்ப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி அத்தனை பேரையும் நம்ம பாதிக்கப்படும். அது கண்டேஜியஸ்ன்னு சொல்ல ஒரு தொற்று வியாதி மாதிரி எல்லாரையும் நம்ம பாதிக்கப்படும். அப்படி ஒரு உணர்வுகள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைண்டுக்குள்ளே நோன்னு சொல்லிக்கணும். அடுத்த கட்ட முயற்சியாக உங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட உங்கள் உணர்வுகளை பற்றி பேசுங்க, கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ்ட் ஆகும். அடுத்த கட்டமாக முடிஞ்ச மாதிரியே தனி ரூமில் இருக்காதீங்க, இது உங்களை இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப சஃபகேட்டிங்காக இருந்துச்சு, இல்லை ஒரு மாதிரி நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பிரீத்திங் டெக்னிக்னு ஒரு முறை இருக்குது. உங்கள் மூக்கையும் உங்கள் மவுத்தையும் அட் த சேம் டைம் க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த முயற்சி நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நமக்கு ஒரு சஃபகேஷன்ஸ் இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் இந்த சூசைட் முயற்சிகள்லாம் பண்ணிட்டாங்கன்னா இதை விட 3 to 4 டைம்ஸ் நமக்கு பெயின் இருக்கும். அதனால இந்த ஸ்டாப் பிரீத்திங் டெக்னிக் நம்மளை ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த முயற்சியாக ரப்பர் பேண்ட்